அப்போ இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா இல்ல. இவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்ப வந்த உடனே மிஸ்டர் விஜய் தி கிரேட் சிஎம் முதல் இது எது கையில் போட்டாங்க, இந்த பெண்கள் பிங்க் பிங்க் ஏதோ இது இல்லையா, அந்த மாதிரி தண்டனை வந்தாதான் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல டெட்டரன்ட். அவன் என்ன சொல்றான், ஆமா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்ப அவனுக்கு தெனாவெட்டு தானே, அவனுக்கு தெனாவெட்டு தானே. என்ன பிகாஸ் சட்டத்துல இது இருக்குது, லூப் ஹோல்ஸ் இருக்குது. சட்டம் ஒரு இருட்டறை. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஏனென்றால் அவங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லை. கண்டிப்பா அவங்க நார்மலான நிலைமையில இருக்க மாட்டாங்க. இதுதான் நான் பார்த்த மட்டும் கேஸ் எல்லாருமே போதையில இருக்கும் போதுதான் இவங்களுக்கு இந்த தைரியமே ஒரு தப்பு பண்ணுது. அப்ப 5 வயசு குழந்தையும் கற்பழிக்கிறாங்க. ஒரு குழந்தை சின்ன 1 வயசோ 6 மாச குழந்தையும் ஒரு கேஸ் வந்துச்சு. அப்ப இதுக்கு ஒரு வரம்பே இல்லாம போகும். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணையவழி இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கங்க மேம். வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன். நீங்க மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேம், கோயம்புத்தூரே ஒரு சம்பவம் உலுக்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். கோயம்புத்தூர்ல 10 வயசு சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு மேம் இஷ்யூல? பாருங்க, இது பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சின்ன குழந்தைய எடுத்துட்டு போய் கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொண்டு இருப்பாங்களோ இல்லாட்டி அந்த குழந்தை செத்துட்டு சம்பவத்துக்கு தெரியாது. ஓகே, இப்போ உங்க டிவிக்கு கிங் டிவிக்கு இந்த 3 மாசமா இல்லாட்டி 6 மாசமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல எவ்வளவு நம்ம இந்த ரேப் கேசஸ் பார்த்துருக்கோம், வெரைட்டிஸ் ஆஃப் ரேப் கேஸ் வயசுல. ஓகே, என்ன ஒரு மாற்றம் வந்துச்சு? அந்த ஆட்சியா இல்ல இந்த ஆட்சியா? அந்த தீய சக்தி ஆட்சியா இல்ல தூய சக்தி ஆட்சியா? எல்லாரும் அதேதான். அதே போலீஸ், அதே பியூரோக்ராட்ஸ், அதே மக்கள் மனப்பான்மை நிறைய பேருக்கு இன்னும் மாறல இல்லைங்களா? அப்போ இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னா கிடையாது. என்னன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெனாவெட்டி நம்ம பணத்தை கொடுத்து வெளியே வரலாம், இல்லாட்டி போலீஸ மாமூல் கொடுத்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முக்காவாசி தான் நடக்குது. இவ்வளவு கேசஸ் நடக்குது. எதனா ஒரு மாற்றம் வந்துருக்குது? நான் அப்ப இன்னைக்காக நான் பேசுறேன். நான் 82 ஃபர்ஸ்ட் சைல்ட் ரேப் கேஸ், தட் இஸ் இன் 82. எங்களோட தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் கேஸ், போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்ப நான் தான் அதை ரிப்போர்ட் பண்ணேன். அன்னையில இருந்து இன்னைக்கு மட்டும் எவ்வளவு வருஷம்? அப்ப ஒரு 18, இப்போ ஒரு 26, 34, 44 வருஷமும் எங்க வாழ்க்கையிலேயே பார்த்தாச்சு. அப்ப இதுக்கு முன்னால எல்லாம் இந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா தெரியாது நம்மளுக்கு எல்லாத்துக்கும். அப்போ இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா இல்ல இல்லையா? ஆனா இப்போ போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றாங்களே மேம். ஆனா பெற்றோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் கொல்லுங்க அப்படின்றாங்களே. தப்பு. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது தப்பே கிடையாது. ஏனென்றால் இப்ப இந்த கேஸ் எவ்வளவு நாள் நடக்கும்? ஒரு வருஷங்கள் நடக்கும், சில வருஷங்கள். ஓகே, அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன சொல்றது, ஒரு நிவாரணமோ இல்லாட்டி ஒரு மென்டல் இதுனா கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனலா they'll be upset. they will எப்ப பார்த்தா அதை பத்தி நினைச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்ப இந்த சட்டங்கள் அதுல ஓட்டு இருக்கிறதால தானே இந்த பசங்க எல்லாம் இப்படி செய்யறாங்க. either they should be in the effect of drugs இல்ல drinks. ஏதோ ஒரு போதை பொருள் எஃபெக்ட்ல இருக்கிறவங்க தான் முக்காவாசி இதை செய்யறாங்க. நீங்களே பாருங்க. அப்ப இத யார் இந்த மாற்றங்களை கொண்டு வருது?
இவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்ப வந்துட்டு வந்த உடனே மிஸ்டர் விஜய் த கிரேட் சிஎம் வந்துட்டு முதல் இது எது கையில் போட்டாங்க, இந்த பெண்கள் பிங்க் ஏதோ இது இல்லையா? அதுல இருந்து இப்ப நீங்க பாருங்க, அன்னைக்கு 4th மே 4th இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டேவே தாவேகா கட்சியில ஒரு உறுப்பினரே மெட்ராஸ்ல அந்த இந்த ஏரியால இந்த என்ன அந்த இந்த காசிமேடு ஏரியால மேம் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணுங்க மேம். இப்போ ம். இங்க கூட அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த மாமா கூப்பிட்டாங்க. அதுதான் அந்த குழந்தை வந்து அந்த மாமா கிட்ட போச்சு அப்படின்னு கூட இருக்க அந்த சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்க மேம். அப்ப இத மாதிரி குழந்தைங்க வந்து கூட இருக்கவங்களாலே வந்து பாதிப்படைறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான்மா நான் அதான் சொல்றேன் பாருங்க, கூட இருக்கிறவங்க தான் செய்யறாங்க. இப்போ நாங்க வந்து நான் சொல்றது 82ல வந்துட்டு ஒரு காய்கறி விற்கிறதவன் இந்த பிள்ளைங்க ஸ்கூல் கிட்டயே போய் நின்னு அந்த ஒரு குழந்தை மட்டும் கிடையாது, 5 குழந்தைங்களும் அவரே பண்ணிட்டான். ஆனா ஒரே ஒரு அம்மா தான் ரிப்போர்ட் பண்ணாங்க, மிச்சம் 4 பேர் சொசைட்டிக்காக ரிப்போர்ட் பண்ணல. அப்ப அவன் என்ன பண்றது, தர்பூசணி கொடுப்பான். இப்ப சின்ன குழந்தைங்க டெஃபினட்டா ஏதோ ஸ்வீட் கீட் கொடுத்தா இட் இஸ் நேச்சுரல், அது தப்பு கிடையாது, அந்த குழந்தை செஞ்சது தப்பு கிடையாது. அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனே வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுக்கும்போது அது நம்பி போகுது ஒரு மாமா சொல்லி. அப்போ இப்ப இருக்கும் இந்த ஆட்சி இந்த 10 நாள் 2 வாரம் ஆயிடுச்சு, டெய்லி நம்ம ஒரு கேஸ் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ வந்து எந்த மாற்றமும் வரல இல்ல. இந்த இளைஞருக்கு எதனா பயம் இருக்குதா, இல்லாட்டி முதியோருக்கு பயம் இருக்குதா? 60 வயசுக்காரனும் ரேப் பண்றான், 50 வயசுக்காரனும் ரேப் பண்றான், 18 வயசுக்காரனும் ரேப் பண்றான். நடக்குதா இல்லையா? நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு அல்ல ஆம்பளைங்க கெட்டவங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சட்டங்கள்ல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறதாலதான் இந்த மக்களுக்கு பயம் இல்லாம போகுது. ஏன்னா திஸ் ஆக்ஷன் வில் கோ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு தண்டனை கிடைக்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப வந்து சவுதிலயோ இல்லாட்டி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயோ அப்பப்பவே தூக்கில போட்டுருவான், இல்லாட்டி அப்பப்பவே கை கால வெட்டுறான். அந்த மாதிரி தண்டனை வந்தாதான் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஒரு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல டெட்டரன்ஸ் ஓகே இருக்கும். பட் வந்துட்டு நீங்க நம்ம பார்த்தோம் அந்த குஜராத் இதுலயே அந்த பில்கிஸ் பானுவோட இதுல பகிரங்கமா கவர்மெண்டே அவங்களை சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்டே அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண், அவங்க குடும்பம், அந்த குழந்தைகள், இப்போ எங்க மாதிரி லேடிஸ் எல்லாம் we have lost our faith. நாங்க வந்து சட்டத்துல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. பட் ஏதோ ஒரு இதுக்காக நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இந்த போலீஸ்காரங்க கிட்ட நம்ம படுற பாடு அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். வெளியிருந்து நம்ம எல்லாரும் பேசலாம், நானும் பாதிக்கப்பட்டோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஆகும்போது நானும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த அம்மாவோட. அப்ப எவ்வளவு எல்லாம் எங்களை போலீஸ் மிரட்டுவாங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கே போலீஸ் மிரட்டினாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். அதுவும் சிட்டி படிச்ச பொண்ணு, பிஇ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச பொண்ணுக்கே அந்த அவல நிலை என்றால், இந்த மாதிரி இந்த குக்கிராமங்கள், இந்த ஸ்மாலர் டவுன்ஸ்ல எல்லாம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்னும் நியாயமே கிடைக்காது. ஓகே, இப்போ அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். இப்போ அந்த 2 குற்றவாளியும் என்ன சொல்றாங்க? அவன் என்ன சொல்றான், ஆமா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்ப அவனுக்கு தெனாவெட்டு தானே, அவனுக்கு தெனாவெட்டு தானே. என்ன பிகாஸ் சட்டத்துல இது இருக்குது, லூப் ஹோல்ஸ் இருக்குது. சட்டம் ஒரு இருட்டறை. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஏனென்றால் அவங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லை. இந்த சட்டங்கள்ல பணம் இருக்கிறவன் தப்பிச்சு போறான், பவர் இருக்கவன் தப்பிச்சு போறான், பதவியில இருக்கவன் தப்பிச்சு போறான். பட் இந்த சட்டம் மக்களுக்கு உதவியா இருக்கு. லெட் அஸ் நாட் டேக் ஆம்பளை பொம்பளை பாமர மக்கள் எல்லாத்துக்குமே இந்த சட்டத்தால் போலீஸ் தரப்புலயும் சொல்றாங்க. ஆனா எங்க போலீஸ் தரப்புலயும் சொல்றாங்க, நாங்க வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம், நாங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு. 2 பேர் அரசு பண்ணி ஓகே, ஆனா விசாரணை நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. நடக்குது, உரிய நடவடிக்கை எடுத்து. அது என்ன பயம் இருக்குது மக்களுக்கு? இந்த சட்டத்தால என்ன பயம் வந்திருக்கு? நம்ம இதை செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு எண்ணம் வருதா? நம்ம ஸ்கூல்ஸ்ல கத்து கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாங்கள் சொல்லி கொடுக்குறோமா, இல்ல ஸ்கூல்ஸ் சொல்லி கொடுக்குதா? இப்ப நம்ம பாக்குறோம் இல்ல, இப்ப இந்த சில்ட்ரன் யங்கர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க நம்மளே பார்க்கிறோம். அப்ப என்ன சிவிக் சென்ஸ் இருக்கு, என்ன டிசிப்ளின் இருக்குது? நாட்டு மக்கள் மத்தியில டிசிப்ளின் இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் இவ்வளவு நடக்குது. அதே மாதிரி சட்டத்தை யாரெல்லாம் நிலைநாட்டணுமோ அவங்களே சரியா இல்லை, அவங்களே அயோக்கியர்களா இருக்காங்க. ஏன்னா போலீஸ்லயே எவ்வளவு பேர்
குடிகாரன் இருக்கலாம், தப்பு பண்ணவன் இருக்கலாம் இல்லையா? நம்மளும் பார்த்துக்கோம், அதையும் பார்த்தோம். எவ்வளவு பேர் லாக்அப் டெத்ஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு சட்டத்தை நிலைநாட்டும் மக்களுக்கு தான் சரியில்லை. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலும் ஒரு பயம் இல்லாம போச்சு. அதனால திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல முதல் இல்ல, நார்த்ல தான் இவங்க கேட்போம். பட் இப்போ வந்து தமிழ்நாட்டிலும் இந்த கலாச்சாரம் ரொம்ப மோசமா ஆயிட்டு இருக்குதுன்னா மெயின் ரீசன் ஷுட் பி ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். இந்த போதை கலாச்சாரத்தால தான் இதெல்லாம் நடக்குது. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் அந்த போதை கலாச்சாரம் யாரால நடக்குதுன்னா கவர்மெண்டே நடத்துது. டாஸ்மாக் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட தான் இந்த ட்ரக் டீலர்ஸ், ட்ரக் பட்லர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் ஆர் இன்வால்வ், போலீஸ் மேல் அதிகாரிகள் எல்லாருமே இந்த ட்ரக் இதுல இருக்காங்க ஸ்மக்லிங்ல. அப்போ இந்த லா மேக்கர்ஸ் அந்த லா பிரேக்கர்ஸ். அப்ப அவங்களே இந்த சட்டத்தை மீறி தப்பு பண்ணும்போது மக்கள் மத்தியில என்ன நடக்கும்னு நடக்காது. நீங்க போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஹாஃப் த டைம் போலீஸ் வந்துட்டு மக்களுக்காக இல்ல, மந்திரி வரானா மந்திரிக்காக போவான் ஏர்போர்ட்டுக்கு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. கலெக்டர் ஆபீஸ் போங்க, கலெக்டர் வந்து மந்திரியை போய் ரிசீவ் பண்ண போவார். டெய்லி ஒரு மந்திரி வருவாங்க, டெய்லி கலெக்டர் ஏர்போர்ட்டோ இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருப்பாங்க. அப்ப மக்களுக்காக இவங்க எல்லாம் என்ன இவங்க எல்லாம் பப்ளிக் சர்வன்ட் இல்லையா? இந்த போலீஸ் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணுங்க மேம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காரு, அந்த குழந்தைய கொண்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இவர் பல நாளா பிளான் பண்ணிருக்காரு மேம். மாட்டாங்க நான் நினைக்கிறேங்க. இதுல என்ன இருக்கு பெருசா பிளான் பண்ணி ஒரு சின்ன புள்ளி இல்ல, அந்த குழந்தை எப்போ தனியா இருக்கும், எப்போ அந்த தனிமையில இருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். என்னன்னா பக்கத்து வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவன் அந்த டைம்ல எந்த நிலைமையில இருந்தான்னு பார்த்து போலீஸ் வந்து டெஸ்ட் எடுத்து சொல்லுது. கண்டிப்பா அவங்க வந்து நார்மலான நிலைமையில இருக்க மாட்டாங்க. இதுதான் நான் பார்த்த மொத்தம் கேஸஸ் எல்லாருமே போதையில இருக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த தைரியமே ஒரு தப்பு பண்றது. சரி மேம், இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பெற்றோர்கள் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க மேம்? எப்படி ஒரு எச்சரிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, மக்கள் மத்தியில அது பாருங்க, வெகு சீக்கிரத்துல மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வர போறாங்க. மக்கள் புரட்சி வரும். என்னென்றால் பாருங்க, அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, எங்க கையில கொடுங்க நாங்க கொண்டுறோம் சொல்லி. தப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் இப்ப எனக்கே அந்த உணர்ச்சி வரும். நான் அந்த குழந்தைக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஆனா எனக்கு கூட்டானா கண்டிப்பா எனக்கும் அதுதான் தோணும். இவங்களெல்லாம் சாவடிக்கணும், தனி பிடிச்சவங்க எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு, இவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம நாட்டை உலாவி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியாது. இப்ப வந்து இதே ஊர் இப்ப கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால சிங்கநல்லூர்ல ஒரு 85 வயசு கிளவிய மானபங்கம் பண்ணாங்க. அப்ப இவங்களுக்கு வயசு வரம்பே இல்லை. இட் இஸ் நாட் 10 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை. இப்ப நான் சொல்ற கேஸ் எல்லாம் 5 வயசு குழந்தை. அப்ப 5 வயசு குழந்தையும் கற்பழிக்கிறாங்க. ஒரு குழந்தை சின்ன 1 வயசோ 6 மாச குழந்தையும் ஒரு கேஸ் வந்துச்சு. அப்ப வந்துட்டு இதுக்கு ஒரு வரம்பே இல்லாம போகுது. இந்த கொடூர புத்திக்கு அந்த நேரத்துல அவனுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியுது இல்ல. அதனால இது வந்து சட்டங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற பெனால்ட்டி வந்துட்டு அப்பதான் அடுத்தவன் வந்து அதை பார்த்து பயப்படணும். ஆனா இன்னைக்கு யாருக்குமே பயம் இல்லாம போகுது. சரி, that is the reason. சரி, நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.